வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 25 மாத நிலுவைத் தொகை மற்றும் சம்பள உயர்வு சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வரும் 8வது ஊதிய குழு தொடர்பாக முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய ஊதிய கட்டமைப்பு அமலுக்கு வந்தால் மாத சம்பள உயர்வுடன் மட்டுமில்லாமல் கணிசமான அளவில் நிலுவைத் தொகை கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியரிடம் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. மத்திய அரசு வழக்கமாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை புதிய ஊதிய குழுவை அமைத்து அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை மறுசீரமைத்து வருகிறது. அந்த வகையில் 7வது ஊதிய குழு 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. அதற்கு பின்பு அடுத்த கட்டமாக 8வது ஊதிய குழு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலையில் வந்தது. தற்போது நிலவி வரக்கூடிய பணவீக்கம், விலைவாசி உயர்வு மற்றும் ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு புதிய ஊதிய அமைப்பு குறித்த ஆய்வுகள் மற்றும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டால் நாடு முழுவதும் சுமார் 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 68 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சம்பள கணக்கீட்டின் அடிப்படையில் அடிப்படை ஊதியம் உயரக்கூடும். அதேபோல பல்வேறு அலவன்ஸுகள் மற்றும் ஓய்வூதிய தொகையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இதன் மூலம் ஊழியர்களின் மாதாந்திர வருமானம் அதிகரிப்பதோடு ஓய்வூதியர்களின் நிதிநிலைமை மேம்படும் என்றும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் அதிக கவனம் ஈர்த்துள்ள விஷயம் நிலுவைத் தொகை குறித்த தகவல். பொதுவாக புதிய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அறிவிக்கப்பட்ட பின்பு அவற்றை நடைமுறைப்படுத்த சில காலங்கள் ஆகலாம். ஆனால் நடைமுறைக்கு வரும் தேதி முன்பாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தால் அந்த தேதியிலிருந்து புதிய சம்பள கணக்கீடு அமல்படுத்தப்பட்டதாக கருதி சம்பள வேறுபாடு கணக்கிடப்படும். அதன்படி 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் தாமதமாக அமல்படுத்தப்பட்டாலும் அதனுடைய பலன்கள் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருமென்ற வகையில் அரசு முடிவு செய்தால் ஊழியர்களுக்கு கடந்த மாதங்களுக்கான சம்பள வேறுபாடு ஒரே தொகையாக வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. சில தகவலின் அடிப்படையில் சுமார் 25 மாதங்களுக்கான சம்பள வேறுபாடு மற்றும் நிலுவைத் தொகை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது நடைமுறைக்கு வந்தால் பல ஊழியர்களுக்கு லட்சக்கணக்கில் கூடுதல் தொகை கிடைக்கலாம். குறிப்பாக உயர்ந்த அடிப்படை சம்பளம் பெறக்கூடிய அதிகாரிகள் மற்றும் நீண்ட கால சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு இந்த பலன் அதிகமாக இருக்கக்கூடும். அதேபோல் ஓய்வூதியர்களுக்கு திருத்தப்பட்ட ஓய்வூதியத்தின் அடிப்படையில் நிலுவைத் தொகை வழங்கப்படலாம். புதிய ஊதிய குழுவின் அறிக்கை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமல்படுத்தப்பட்டால் அது அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இரட்டை பலனை வழங்கும் என்று கூறப்படுகிறது. ஒரு புறம் மாத சம்பளம் உயர்வு கிடைக்கும், மறுபுறம் கடந்த காலத்திற்கான நிலுவைத் தொகை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. இதனுடன் அலவன்ஸுகளில் திருத்தம், ஓய்வூதிய உயர்வு மற்றும் பிற நிதி சார்ந்த சலுகைகள் கிடைக்கக்கூடும். எனினும் 8வது ஊதிய குழுவின் இறுதி பரிந்துரையில் அமல்படுத்தப்படும் தேதி மற்றும் நிலுவைத் தொகை தொடர்பான விவரங்கள் சார்ந்து மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. அதனால் தற்போது வெளிவரக்கூடிய தகவல்கள் எதிர்பார்ப்புகளாக மட்டுமே பார்க்கப்படும். இருப்பினும் 8வது ஊதிய குழு சார்ந்த இந்த தகவல்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.